இப்போ ரைஸ் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் சாப்பிட்ற ஃபுட்டு பேலன்ஸ்டாக சாப்பிட்றோன்னு தான் பிரச்சனையே. புரிஞ்சுதா இல்லையா? ரைஸ் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு பேலன்ஸ்டாக சாப்பிட்றோன்னு தான் முக்கியம். நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகர் மாத்திரை போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இந்த பெரிய வயர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி தானே? நான் கேட்குற கேள்வி நீங்கள் பதில் சொன்னால் போதும். ஓகேவா? பதில் சொல்லுவீங்களா? ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகேவா? வட இந்தியாவில், நார்த் இந்தியாவில் அவங்க சோறு சாப்பிட்றதே கிடையாது. ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவாங்க. எத்தனை பேர் நான் வட இந்தியாவில் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை போடுறாங்க, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போடுறாங்க, இன்சுலின் போட்டுட்ருக்காங்க, இந்த மாதிரி வயரோட உட்காந்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பதில் கமெண்ட்ஸில் எழுதணும். எழுதுவீங்களா? சரியா? இன்னொரு கேள்வி கேட்குறேன். சரியா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்தில் சரியா நடைபயிற்சி மட்டும் பண்ணாதனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை தைராய்டுக்கு மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை இன்சுலின் ஊசி நிறுத்தினாங்களா? இல்லை இந்த வெயிட்டை வயரை குறைச்சாங்களா? பதில் சொல்லுங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணாதனால. சரியா? சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சுகர் சரியாக இருக்கா? சொல்லுங்க. மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சுகர் சரியாக இருக்கா? இது என்னது? ஆவாரம் பூ. இது என்னது? நாவல் பழம். இது என்னது? சொல்லுங்க. கொய்யா இலை. இது என்னது? கருவேப்பிலை. இது என்னது? கிரீன் டீ. இது என்னது? நெல்லிக்காய் ஜூஸ். இது என்னது? கருஞ்சீரகம். இது என்னது? வெந்தயம். இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை தைராய்டு மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்கள். இல்லை சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை இன்சுலின் நிறுத்தினாங்களா? இல்லை இந்த வயரை குறைச்சாங்களா? நல்லா கேட்டுடுங்க. சரியா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த நாலுக்குமே எதனால் வருதுன்னு கேட்டால் எனக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த நாலுக்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது, முக்கியமான காரணம். அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த பேப்பர் எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுக்கலேன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை, அப்புறம் 15 மாத்திரை, அப்புறம் இன்சுலின் ஊசி. நிறைய பேர் வாழ்க்கை ஃபுல்லாக போட்டுகிட்டே இருக்கிறாங்க. புரிஞ்சுதா இல்லையா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் OES டைப் பண்ண மறந்துடாதுங்க. இந்த மாதிரி முக்கியமான வீடியோவை இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போடக்கூடியவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ். நீங்கள் சும்மா ஷேர் பண்ணாலே போதும், நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷிவன். இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே என்னது? பேலன்ஸ்டு டயட். ஸோ பேலன்ஸ் டயட் தான் முக்கியம். புரிஞ்சுதா? ஸ்டே டியூன்.